ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோமஸ் கிளாசிஃபிகேஷன். இது எல்லாருக்குமே தெரியும். ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் இருக்கவங்கள, அந்த குழந்தைங்கள நம்ம வந்து கிரேடிங் வச்சு பிரிக்கிறதுக்காக எப்படி சிவியாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இதில் அந்த குழந்தைங்களோட வெயிட்டை வந்துட்டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதோட இன்டர்ப்ரிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பர்சன்டேஜ் கம்மியாக ஆக அதோட மால் நியூட்ரிஷனோட ரேட் வந்துட்டு ரொம்ப சிவியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை 4 கிரேடாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மல் நியூட்ரிஷன் இருக்கவங்களுக்கு எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அடுத்து பண்ண முடியும். மோர் தென் 90%, மோர் தென் 90 ஆர் ஈக்குவல் டு, இப்போ 90க்கு மேலே இருந்துச்சுன்னா நார்மல் நியூட்ரிஷன் அந்த பேபிஸ் இருக்காங்க. கிரேட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா 75 to 89% இருப்பாங்க. இந்த பர்சன்டேஜில் வெயிட் இருந்துச்சுன்னா மைல்டு மால் நியூட்ரிஷன் கம்மியாக தான் இருக்குது. கிரேட் 2 அப்படின்னு பார்த்தோம்னா 60 to 74% அது வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக மாடரேட்டாக இருக்கும். மால் நியூட்ரிஷன் வந்து கொஞ்சம் அதிகம், மைல்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே கிரேட் 3 அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் தென் 60. ஸோ உங்களுக்கே தெரியுது 60யை விட கம்மி ரொம்ப. அப்போ வந்துட்டு சிவியர் மால் நியூட்ரிஷன் இருப்பாங்க. இதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. பட் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், பர்சன்டேஜ்லேருந்து கொஷின்ஸ் வரும், அதனால் சொல்கிறேன்.